ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈஸியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரோஸ்ட் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி துண்டு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இருக்குது. இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு 3 மேஜை கரண்டி எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 2 இனுக்கு, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கட்டும். வதங்கி வரும்போது நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் துண்டுகளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக அந்த கத்திரிக்காய்க்கும் உருளைக்கிழங்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. அந்த கத்திரிக்காயில் ஈரப்பதம் வெளியே வரணும். அது சாஃப்டாகும். அதுலேயே உருளைக்கிழங்கும் வேகும். உப்பு போட்டிருக்கோம்ல, எண்ணெய் இருக்குது, அதனால் தண்ணி இப்போ தெளிச்சிடாதீங்க. கொஞ்சம் வதங்கட்டும். மூடி வச்சு அது கலர் மாதிரி வரும், லைட்டாக வெந்த மாதிரி. அப்போ நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் சாஃப்டாக அந்த ஸ்கின் கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சிருங்க. தெளிச்சிங்கன்னா இந்த மசாலா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல சேர்ந்து பிரண்டு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் இப்படியே சிம்பிளாக ரோஸ்ட் பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் சுவையை கூட்டணுன்னா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும். இப்படியே சாப்பிட்டா வெறும் ரசம் மோர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துருவல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பொரியல் ஸ்டைலில் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு நான் ப்ளெயின் ரசம், சுட சுட சோறு இதுதாங்க வச்சு பரிமாறினேன். அப்பளம் வச்சுக்கலாம். ஒரு லேசி டேக்கு வீட்டில் கத்திரிக்காய் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இப்படி ஒரு தனியாக ஒரு ரோஸ்ட் பண்ணி செய்து கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.